வணக்கம் தோழர்களே. எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த சொல்யூஷனை பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா நேற்று தான் நம்மளுக்கு வந்துச்சு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் 2025 அந்த ஆன்சருக்கே தான் நம்ம இப்ப மேக்ஸ் சொல்யூஷன் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரீசனிங் சொல்யூஷன் ஃபுல்லா பார்த்துட்டு ஓகேங்களா? அப்படி பார்க்காதவங்க போய் பார்த்துக்கிறங்க. இந்த சொல்யூஷன் ஏன் நான் பார்க்கணும்னு சொல்றேன், எஸ்எஸ்சி என்னென்ன எக்ஸாம் லேட்டஸ்டா இருந்ததோ அந்தந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்க பாஸ் ஆகிட்டு போக முடியும். நீங்க அப்டேட்டடே பண்ணாம நீங்க பார்த்த கண்டனே நான் பழைய கண்டனே நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பாஸ் ஆக முடியாது. ஓகேங்களா? அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த சொல்யூஷனை கண்டிப்பா நீங்க பாத்துக்கிறங்க. இதே எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட் இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த சொல்யூஷனை நீங்க 100% பார்த்தாங்க. ஏன்னா தெளிவா இந்த கொஸ்டின்ல இருந்துதான் உங்களுக்கு அப்படியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லேட்டஸ்ட் நடந்தது இதுதான். ஓகேங்களா? அதனால இதை நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போயிடணும். நம்ம எஸ்எஸ்சி நம்ம கூட இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பிராக்டிஸ் செட் ஒன்று போட்டுட்டு இருக்கோம் டெய்லி. அந்த கொஸ்டின்ல உள்ள கொஸ்டின் அப்படியே இதுல இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும், என்ன அப்படியே இருக்குது, நம்ம ஈஸியா போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மேக்சிமமான கொஸ்டின் இதுல இருக்கும். ஓகேங்களா? நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவை ஸ்டாப் பண்ணிருங்க. அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. அது உங்களால சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அதுக்கடுத்து நீங்க பிளே பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல வந்து மொத்தம் 30 கொஸ்டின் இருக்குது. 30ல நீங்க எத்தனை கொஸ்டின் எடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதே ஜிடி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முதல் 22ல இருந்து 23 கொஸ்டின் இருக்கும். அரித்மெட்டிக் கொஸ்டின் மட்டும் 23 கொஸ்டின் இருக்கும். இந்த அரித்மெட்டிக் கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கறத தெளிவா நீங்க சொல்லிடுங்க. ஓகேங்களா? அதான் நீங்க எவ்வளவு நீங்க எடுத்திருக்கீங்க, எப்படி நான் போகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வழி தெரியும். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் இதை கேட்கறேன். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days. ஏ வந்து என்னன்னா 18 நாளே வேலை முடிக்கிறாரு. பி கேன் டூ ஏ ஒர்க் இன் 24 days. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 6 days ஆஃப்டர் விச் ஏ லீவ்ஸ். அதுக்கு அடுத்து என்னன்னா ரெண்டு பேரும் வேலை பார்க்கறாங்க. வேலை பார்த்துட்டு 6 நாள் கழிச்சு ஏ போயிட்டாரு. இன் ஹவு மெனி மோர் டேஸ் வில் பி கம்ப்ளீட்டிங் ஏ ரிமைனிங் ஒர்க். ஏ போயிருப்பாரு, அப்ப மிச்ச வேலையை பார்த்துதாங்க. அப்ப அந்த பி எத்தனை நல்லதை வேலை பார்த்திருப்பாரு. தெளிவா கேட்டுக்கிறங்க. அதே எஃபிஷியன்சி மெத்தட் தான். ஏ சீக்வல் டு உங்களுக்கு என்ன தெரியும், 18 நாளும் தெரியும். பி சீக்வல் என்ன தெரியுது உங்களுக்கு, 24 நாளும் தெரியுது. அப்ப இதுக்கு என்ன எடுக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு வேலை பார்த்தாங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்ப இது ரெண்டுக்கு எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் என்னது, எல்சிஎம் 72. ஓகேங்களா? 72. அப்ப அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இதுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஒர்க் பை டே. ஒர்க்குங்கிறது என்னது, இதுதான் ஒர்க், இதுதான் டே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒர்க் என்ன தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு 72, டே என்ன தெரிஞ்சிச்சு 18. அப்ப ஆன்சர் என்னது உங்களுக்கு டிவைட் பண்ணீங்கன்னா 4. அதே தான் ஃபார்முலா நீங்க இங்கேயும் போறீங்க. போட்டீங்கன்னா என்ன வருது, 72/24 வருமா? இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது, 3. அப்ப என்ன தெரிஞ்சிச்சு, ஏங்கிறவன் ஒரு நாளைக்கு 4 பைக்கு தயாரிக்கும், பிங்கிறவன் ஒரு நாளைக்கு 3 பைக்கு தயாரிக்கும். கரெக்டா? ஓகேங்க. இப்ப ஏ பிளஸ் பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க, 7 வேலை பார்ப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஏ தே ஒர்க் டுகெதர் ஃபார் 6 days ஆஃப்டர் விச் ஏ லீவ்ஸ். 6 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அதுக்கடுத்து ஏங்கிறவங்க வெளியே போறாங்க அப்படின்றாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 7 வேலை முடிப்பாங்க, 7 பைக் கண்டுபிடிப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் 6 நாள் வேலை பார்த்தா எவ்வளவு கண்டுபிடிப்பாங்க, 7 6 பெருக்கணும்னு நம்மளுக்கு வந்துருமா? அப்ப 42 பைக்கு இவங்க கண்டுபிடிப்பாங்க. நம்மளுக்கு என்ன டோட்டல் தெரியுது, 72 பைக்கு. அப்ப இவங்க 6 நாள்ல 42 பைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஈக்குவல் டு 30 பைக்கு. எப்படின்னா 72ல இருந்து நீங்க 42 கழிச்சீங்கன்னா எத்தனை வருது உங்களுக்கு, 30. இந்த 30 பைக்கை தான் பி எத்தனை நாள்ல கண்டுபிடிப்பாங்க. இதுதான் ரிமைனிங் ஒர்க்குங்க. ஓகேங்களா? அப்ப 30 வேலையை பி எத்தனை எஃபிஷியன்சி, ஒரு நாளைக்கு 3 எஃபிஷியன்சி. அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக்கு தயாரிப்பாங்க. நம்மளுக்கு 30 பைக்கு தயாரிக்கணும். அப்ப என்னது, பை 3 போட்டுப்பீங்களா, இந்த சீக்வல் டு அப்ப எத்தனை நாள், 10 டேஸ்ல முடிப்பாங்க. ஓகேங்களா? இல்ல நீங்க டேஸுக்கு ஃபார்முலா நீங்க கேட்கறீங்கனால ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறங்க. என்னன்னா ஒர்க் பை எஃபிஷியன்சி, இதான் டேஸ்க்கு ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப இது என்னது, 10 நாள்ல முடிப்பாங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா ரெண்டாவது கொஸ்டினுங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கிறத தெளிவா பாத்துக்கிறங்க. √5 + √3 √5 - √3. ஓகேங்களா? இதை கேட்கறாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சருங்கிறத கேட்கறாங்க. 2. அப்ப ஆன்சருங்கிறது 2ங்க. இது எப்படி நான் இவ்வளவு ஸ்பீடா போடுறேன் அப்படிங்கறத கேக்குறீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுங்க. எப்படின்னா a + b a - b சீக்வல் டு என்னது, நம்மளுக்கு a² - b²ங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுங்க. கரெக்டா? கரெக்டுங்க. இப்ப நம்மளுக்கு இதுக்கு இந்த ஃபார்முலா தானே இருக்குது. இந்த பாருங்க, a + b a - b. அப்ப இதுக்கு பதிலா நம்ம எப்படி எழுதலாம், √5² - √3² அப்படின்னு எழுதலாமா? கரெக்டுங்க. அப்ப நம்மளுக்கு இந்த ரூட்டுக்கும்
இந்த 2க்கும் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 5 - 3 ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு ஆன்சர் வருது 2. உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து மூணாவது கொஸ்டின்ங்க. மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இதே கொஸ்டின் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் ஜிடி கொஸ்டின்ல நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஜிடி கொஸ்டினை நம்மளுக்கு ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் நான் நடத்தினா நடத்தலையான. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. A student scores a 30% mark and fail 12 mark. ஓகேங்களா? While another student scores 44% and get 16 marks more than the pass marks. What is the maximum mark of the exam? இதுக்கு ஆன்சர் 30, 40, 14, 12 பிளஸ் 28, 200. அப்ப ஆன்சருங்கிறது இதுக்கு 200ங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க போலாம். ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் 30% மார்க் எடுத்திருக்காரு, ஒருத்தர் 30% மார்க் எடுத்திருக்காரு. ஆனா அவர் என்னது 12 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாரு. இதை இன்னொருத்தர் 44% எடுத்திருக்காரு. ஆனா இவரு 16 மார்க்ல இவரு பாஸ் ஆயிட்டாரு. 16 மார்க் அதிகமா எடுத்துட்டாரு. ஓகேங்களா? கரெக்டா? கரெக்டுங்க. இதை நீங்க எப்படி எழுதலாம்னா, இது ஷார்ட்கட் நான் 2வது சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இப்போ பாஸ் மார்க்கையும் நான் கம்பேர் பண்றேங்க. அப்ப என்னன்னா 30% நான் எடுத்து பிளஸ் 12 மார்க் எடுத்திருந்தேன்னா நான் பாஸ் ஆயிருப்பேன். கரெக்டுங்க. இதே 44% எடுத்தவன் 16 மார்க்கு கம்மியா எடுத்திருந்தானே இவனும் பாஸ் மார்க்குக்கு வந்திருப்பானா? 2 பேரும் ஈக்குவலான மார்க்குக்கு வந்திருப்பாங்க. கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப இது ரெண்டையும் இங்க பெர்சன்டேஜ் கழிங்க, நம்பரையும் கழிங்க, ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்ப பெர்சன்டேஜ் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? இந்த -30 எந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? -14%. அப்ப இந்த பக்கம் இதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 28,000. ஓகேங்களா? 28. அப்ப 1% இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது? 2ன்னு வருதுங்க. நம்மளுக்கு என்னது மேக்ஸிமம் மார்க்னா 100% கேட்குறாங்க. அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு 200. ஆன்சருங்கிறது என்னது? 200 நம்மளுக்கு ஆன்சர். இதே உங்களுக்கு இதை பார்த்தோன்னே இப்படியே நீங்க போடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன், தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன வருது? ஈஸியா நீங்க போட்டலாம் 14%. அதேதான் இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுக்கணும். -12 + 16 டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன வருது? 28. இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்படியே அதே ஒரு ரேஷியோ வருது 2 வந்துடும், 100 ரேஷியோ வருது 200ங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டா நீங்க ஆப்ஷனை பார்த்தே ஸ்ட்ரைட்டா போடலாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 4வது கொஸ்டினுங்க. 4வது கொஸ்டின் என்னன்னா என்ன சொல்றாங்க? ஃப்ரம் எ பாயிண்ட் பி a tangent is drawn to the circle of the radius 12 cm. ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கடுத்து என்னன்னா whose center is 37 cm away from the B. Find the length of the tangent segment அப்படிங்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் இருக்குங்க. சர்க்கிள்ல இருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைனை எடுக்கிறாங்க. அது வந்து என்னன்னா பின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ் இஸ் 12 cm. அது என்னது? டேஞ்சன்டோடது. டேஞ்சன் லைனுங்கிறது இதுதாங்க டேஞ்சன் லைன். ஓகேங்களா? ஓகேங்க. அப்ப இந்த லைன் வந்து என்ன உங்களுக்கு வருது தெரியுமா? இந்த ரேடியஸ் ஆன சென்டிமீட்டர் என்னது உங்களுக்கு 12 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? சென்டர் இஸ் 37 ஃப்ரம் அவே ஃப்ரம் பி. இப்ப சென்டர்ல இருந்து பிக்கு போற லைனுக்கு இதுக்கு 37 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்க? இந்த லென்த் ஆஃப் த டேஞ்சர் கேட்கறாங்க. இது என்னன்னு கேட்கறாங்க. இதை பார்த்தோன்னே தெரியுது, ட்ரிபிளட் 12, 35, 37ங்கிறது ஒரு ட்ரிபிளட்டுங்க. எனக்கு 12, 37 கொடுத்துட்டாங்க. அப்ப என்னது? எனக்கு ஆன்சர் 35 தான் ஆன்சர் எனக்கு. ஓகேங்களா? இருக்கு, இதான் ஆன்சர். இல்ல எனக்கு வந்து ட்ரிபிளட் எதுவுமே எனக்கு தெரியல, இதை நான் எப்படி போறேன்னு கேக்குறீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்க. இது வந்து என்னன்னா நீங்க பித்தாகரஸ் தியரத்துல போடணும். எப்படின்னா இப்ப ஹைப்போடென்யூஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர்டுங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு ஹைப்போடென்யூஸ் என்ன தெரியும்? 37 ஸ்கொயர்டு தெரியும். 37 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்ட் பிளஸ் உங்களுக்கு இந்த இன்னொரு லைன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? 37 ஸ்கொயருக்கு நான் எனக்கு என்ன தெரியும்? 37 எங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோம். 13 அதுக்கு 69. அப்ப 1369ங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு 144 பிளஸ் எக்ஸுங்க. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்ப இந்த கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 1225 எக்ஸுங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் உங்களுக்கு என்ன வருது? 35. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் 37 ஸ்கொயர் எப்படி நான் இவ்வளவு ஸ்பீடா போட்டேன்னா அதுக்கு நம்ம சூப்பரான ஒரு ட்ரிக் போட்டிருக்கோம் நம்ம வீடியோல. நம்ம சேனல்ல அந்த வீடியோ கண்டிப்பா பாத்துருங்க. எல்லாமே 20 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரிதான் வீடியோ இருக்கும். எல்லாமே உங்களுக்கு அந்த யோசிக்கிற திறமையை நீங்க மாத்துவீங்க. இப்ப ஸ்கொயர் இப்படிதான் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டின்ங்க. 5வது கொஸ்டின் எனக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது? இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூனிட் டிஜிட் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே 8 8 8 இருக்கு. அப்ப நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். 45 ஸ்கொயர் என்ன தெரியுது நம்மளுக்கு? 20 25ங்க. பிளஸ் அடுத்து 28 ஸ்கொயர் என்ன தெரியும் நம்மளுக்கு? 784ங்க. பிளஸ் 53 என்னது? 25 28 09ங்க. ஓகேங்களா? ஓகேங்க.
நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள உள்ள என்ன நம்பர் தான் கேட்கணும், ரூட் என்ன தான் கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணுக்கான வேல்யூ இதுக்குள்ள உள்ளதான். நம்ம யூனிட் டிஜிட் பார்த்து பிரயோஜனமே கிடையாது. எல்லாத்தையும் கூட்டுங்க. 9 9 18. அப்போ 18 மிச்சம் 1 இருக்கு. அப்போ 1னா 9 11. அப்போ மிச்சம் 1 இருக்கு. 1 இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? இந்த இடத்துல 8 1 9 9 ஒரு 16 16 16 மிச்சம் 1 இருக்கு. அப்போனா 2 2 4 4 1 5. உங்களுக்கு ஆன்சருங்கிறது இதுதாங்க, ஏ ஆன்சர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் தெளிவாக நான் சொல்கிறேன், போயிட்டு நீங்கள் ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துருங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இதை 2 விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், தெளிவாக கேட்டுக்கிறேங்க. இப்போ எனக்கு 50ல் இருந்து 25ல் இருந்து எனக்கு 75க்குள்ளே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு என்ன தெரியும், சென்டர் நம்பர் மேஜிக் நம்பர்னு 2 நம்பரும் எனக்கு தெரிஞ்சால் போதுமானது. சென்டர் நம்பர் எனக்கு என்ன தெரியும், 50ன்னு தெரியும். மேஜிக் நம்பர் என்ன தெரியும், 25ன்னு தெரியும். அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தேவை, 53 ஸ்கொயர்டு தேவை. அப்போ எனக்கு என்னது, 50ல் சென்டர் நம்பர்லேருந்து கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 3 அதிகமாக இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர்டுங்கிறது 9. அப்புறம் என்ன பண்ணுவேன், மேஜிக் நம்பர்லேருந்து இந்த 3 அடிஷ்னலாக 3 அதிகமாக இருக்குன்னா மேஜிக் நம்பரோட 3 கூட்டுவேன். இதே கம்மியாக இருக்குன்னா 3 கழிப்பேன். இப்போ நான் கழிக்கிறேன், கூட்டுறேன்னா எனக்கு வந்து +3ல் தான் இருக்குது. அப்போ நான் கூட்டுவேன். 25 + 3 28. ஓகேங்களா? 45க்கு 45 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை. 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 5. அப்போ 4 5 என்னது 20. அப்போ 5க்கு என்னது, 5 5 என்னது 25. இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் போய்ட்டு தெளிவாக ஒரு தடவை பார்த்துருங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 6வது கணக்குங்க. 6வது கணக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி இஸ் எ பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகேங்க, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் பண்ணிடுவோங்க. ட்ரையாங்கிள் போட்டால் தான் நம்ம வந்து எந்த குழப்பமும் இருக்காது. அதனால ட்ரையாங்கிள் உங்களுக்கு வரைஞ்சே காட்டிடுறேன். ஏ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, டி இஸ் எ பாயிண்ட் ஆஃப் பிசி. பிசியில் வந்து என்னன்னா டிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஓகேங்க, த்ரோ டி ஏ லைன் பேரலல் டு த ஏபி. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் லைன் போடுறாங்க. அந்த லைன் வந்து என்னன்னா ஏபிக்கு பேரலல்ன்றாங்க. ஏபிக்கு பேரலல்ன்றாங்க. ஓகேங்க, பேரலல் பண்ணிட்டோம். அது என்னது, மீட் ஏசி அட் இ. இங்கிற இடத்துல மீட் பண்ணுதுன்ட்டாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சிடி. சிடிங்கிறது 6, பிடிங்கிறது என்னது எனக்கு 3. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இருக்குதா, இந்த ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா எனக்கு என்ன தெரிஞ்சு பாருங்க, 54 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஏபிசி மொத்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா, ஏபிசி அந்த ட்ரையாங்கிள் என்னங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சின்ன ட்ரையாங்கிளோட இந்த லைனும் உங்களுக்கு பேரலல்னா அப்போ சின்ன ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர் ஆயிருச்சு. அப்போ சிமிலர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம தெளிவாக தெரியும், இதையும் நம்ம கூட்டுவோம். அப்போ என்ன வருது, 6 உங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து 9 அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது, 2:3. இது வந்து என்னன்னா சைடு. ஓகேங்களா? இதே நம்மளுக்கு ஸ்கொயர் தேவைன்னா, இதே ஏரியா தேவைன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதே நம்மளுக்கு ஏரியா தேவை அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4 9. ஓகேங்களா? இது வந்து ஏரியா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, 4க்கானது தான் என்ன சொல்லிட்டாங்க, 54ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன ட்ரையாங்கிளுக்கானது இது 4க்கானது 54ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9க்கானது, அப்போ 9ஓட மல்டிபிள் தான் 81 108 எல்லாம் 9க்கான மல்டிபிளாக இருக்குது. அப்போ எனக்கு 4ஆல் இது வந்து என்னன்னா டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சருங்கிறது எனக்கு பாயிண்டில் தான் கண்டிப்பாக வரும். அப்போ பாயிண்டில் வர ஆன்சர் இது ஒன்று தான். வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்துக்கிறங்க. எப்படின்னா 4ங்கிறது வந்து என்னன்னா 54னா அப்போ 9ங்கிறது என்னங்கிறத நம்மளுக்கு கேள்வி. இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது கண்டிப்பாக வருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ ஆப்ஷன் நம்ம டயத்தை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம உட்காந்து பேசிக்காக நம்ம போட்டு நான் ஆன்சர் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கஷ்டம். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7வது கொஸ்டின். இது வந்து என்னன்னா, எ கண்டெய்னர் ஹோல்டு 60% ஆஃப் த மில்க், 12 லிட்டர் ஆஃப் த மில்க் இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். ஓகேங்களா? 12 லிட்டர் வந்து என்னன்னா உங்களுக்கு பாலை எடுத்துட்டு வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. This process is repeated 2 more times. How much milk remain in the container? மிச்சம் எவ்வளோ மில்க் இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா தெளிவாக பாருங்கள். இப்போ நான் 60 லிட்டர் எனக்கு வந்து என்னென்னா பால் இருக்குது. இந்த பாலில் நான் 12 லிட்டர் எடுக்கிறேங்க. 12 லிட்டர் எடுக்கிறேன். அது எத்தனை தடவை எடுக்கிறேன், 3 டைம் எடுத்துட்டேன். 12 எடுத்து தண்ணியை ஊற்றி. அப்போ எனக்கு என்ன தெரியும்னா எவ்வளோ எடுத்திருக்கேங்கிறத பாருங்கள். எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 60ல் நான் 12 எடுத்திருக்கேன். அப்போ நான் எத்தனை எடுத்திருக்கேன், 1/5 ரேஷியோவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்போ நம்மகிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்கும், இப்போ நீங்கள் ஒரு டைம் எடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ பாலை நீங்கள் வெளியே எடுத்துருப்பீங்க. அப்போ மீதம் என்ன இருக்கும், 4/5ங்கிறது உங்களுக்கு மீதம் இருக்கும். கரெக்டாக? அப்போ என்னென்னா நான் ஃபஸ்ட்டு 60 லிட்டர் இருக்குது எனக்கு. அப்போ பால் இதில் எத்தனை இருக்குது மிச்சம், 5ல் 4 பங்கு பால் இருக்குது.
திருப்பி எனக்கு வந்து என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. செகண்ட் டைம் என்ன பண்ணுவோம், திருப்பி அதே தான் நான் எடுப்பேன். எடுத்தேன்னா எனக்கு 5ல் 4 பங்கு பால் திருப்பி மிச்சம் இருக்கும் இதுல இருந்து. திருப்பி நான் இது 2 வருஷம் எனக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா இதுலேருந்து வர எனக்கு 2 வருஷம் முடிஞ்சுச்சு. அடுத்த 2 டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ 3வது டைம் என்னது, அதே 5 ரேஷியோல நீங்க 4 மடங்கு பாலை எடுத்திருப்பீங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த மாரி நீங்க 3 டைம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டாங்க, 2 மோர் டைம். அப்போ 3 டைம் நம்ம பண்ணணும். 3 டைம் நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேன்சல் பண்ணி பாருங்க பார்ப்போம். இந்த பாருங்க 5க்கு இத அடிச்சனா 12. வேற ஏதாச்சும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அடிக்க முடியாதுன்னா என்னது? இது என்னது? 12 × 64/25. கரெக்ட்டா? ஓகேங்க. பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 12 × 64. 64னா 48. 48னா 8. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு ஆனா 72, 72, 76. 76/25. ஓகேங்களா? ஓகேங்க. இத இப்ப நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இத டிவைட் பண்ணீங்கன்னா 3 மிச்சம் 1 இருக்குது. 18 வரவே வராது. அப்ப 30. 30 ஆன்சர் என்ன இருக்கு? 30.72 இதான் ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 60ங்கிறது நம்மட்ட இருக்க பாலு. இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு 1 பங்கு பால வந்து வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப மிச்சங்கிறது நம்மளுக்கு 4/5 பால் இருக்கும். அப்ப 4/5ங்கிறது ஒரு டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம். 3 தடவை பண்ணியிருக்கேன். அதனால 3 தடவை போட்டிருக்கேன். இதே 4 டைம்னா 4 தடவை இதை போட்டிருப்பேன். அவ்வளவுதாங்க. தெளிவா புரிஞ்சிருச்சா? இதே மாதிரி கொஸ்டின் வந்து என்னன்னா மிக்சர் எடுப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சேம் மெத்தட் தாங்க. இப்ப இந்த கொஸ்டின் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் பண்ணிட்டோம். அப்ப நம்ம கரெக்டான ஒரு வழியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஜிடி ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும். அதனால நீங்க தெளிவா இதை நீங்க பயப்படாம இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சரிங்க, எல்லாரும் சொல்றீங்க தமிழ்ல படிங்க. தமிழ்ல படிப்போம். 17 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தில் மையத்தில் இருந்து 8 சென்டிமீட்டரும் மற்றும் 15 சென்டிமீட்டர் தூரத்தில் 2 ஐயங்கள் வரையப்பட்டு இருக்கின்றன. அந்த 2 ஐயங்களின் நீளங்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை கண்டறியவும் அப்படின்றாங்க. உங்க கண்டுபிடிக்கின்றாங்க. ஓகேங்களா? வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப ஒண்ணுமே கிடையாது. நான் இதை உங்களுக்கு சர்க்கிள் போட்டே சொல்றேன். இதுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே போடலாம். 8 16 15 30 30 14 14 தாங்க இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபிக்ஸ் கொஸ்டினுங்க. தெளிவா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு சர்க்கிளுங்க. ஒரு சர்க்கிள் போட்டப்பட்டு என்னன்னா 2 உங்களுக்கு ஐயங்கள் இருக்கு. 2 கோடு. எப்படின்னா இங்க ஒரு லைன் இருக்குதா, இங்க ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா? 2 லைன் போட்டோம். இந்த 2 லைன்ல என்ன சொல்றாங்க அடுத்து பாருங்க. 17 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தில் மையத்தில் இருந்து 8 சென்டிமீட்டர். மையத்துல இருந்து இங்க இருந்து இது 8 சென்டிமீட்டர் மற்றும் இந்த பக்கம் வந்து என்னன்னா 15 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஓகேங்களா? ஆரம் என்ன சொல்லிட்டாங்க? ஆரம்னா ரேடியஸ். ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க? 17 சென்டிமீட்டர்ன்றாங்க. அப்ப நான் இதை 17 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தெரியும்? ட்ரிபிளட்டுங்கிறது 8 15 17ங்கிறது எனக்கு ஒரு ட்ரிபிளட்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப 90 டிகிரிக்கு ஏத்தாப்புல எனக்கு ஹைப்போடென்யூஸ் 17ங்கிற பெரிய நம்பர் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? எனக்கு 15. ஓகேங்களா? அப்ப அதே விஷயம் தான் இந்த பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே ரேடியஸ் தான் இங்கே வரும் 17. அதே 90 டிகிரிக்கு முன்னாடி பாருங்க 17 டிகிரி இருக்கு. அப்ப என்னது 15 17 முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க என்ன இருக்கும்? 8 இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா இதுவும் இந்த சைடு பேரலல் தான். அப்ப இது 15னா அப்ப இதுவும் ஒரு 15. அப்ப இங்க 8னா அதே 8 தான் இங்கே வரும். கரெக்டா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 ஐயங்கள். இந்த 2 ஐயங்களின் நீளங்களுக்கு இடையான வித்தியாசங்கள். 2 8 16. அடுத்து என்ன இருக்கு? 15 15 30. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னது நம்மளுக்கு தெரியும்? 14. இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 30 14. இதே எனக்கு வேற நம்பர் கொடுத்துருந்தாங்க, நானே இதை சால்வ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து என்னன்னா 8 15 17ங்கிறது ஒரு ட்ரிபிளெட் தெரியும். அப்ப நான் அதுக்கு ஏத்தாப்புல நான் வந்து ட்ரிபிளெட்டை என் மைண்ட்ல வச்சு நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. 9வது கணக்குங்க. 9வது கணக்கு என்ன சொல்றாங்கன்னா தெளிவா பாருங்க. ஒரு கொஸ்டின் தமிழ்ல, ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ்ல படிப்போம். ஓகேங்களா? ஓகேங்க. A futuristic satellite network has been 2 crystals. Crystals A has 20 satellite with average signal 80 unit. Crystal B 30 satellite with average signal வந்து என்னன்னா 100 unit. Due to calibration, signals A, crystal A 10% increase. அடுத்து crystal B வந்து என்னன்னா 5% increase. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா நியூ கம்பேர்டு மீன் சிக்னல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பேர் பண்ண பட்டு இதெல்லாம் சேஞ்ச் ஆன பிறகு புதுசா உள்ள ஆவரேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? நியூ கம்பேர்டு ஆவரேஜ் அப்படின்னா இப்ப 10% 5% இன்க்ரீஸ் ஆன பிறகு புதுசா உள்ள ஆவரேஜ் ரெண்டும் சேர்ந்தது என்னன்னு கேட்கறாங்க. கம்பேர்டு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன கேட்கறாங்கன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க, பிக்கு 5% டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்ப இது டிக்ரீஸ் ஆன பிறகு 2 பேருக்கும் சேர்ந்து எவ்வளவு உங்களுக்கு ஆவரேஜ்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டேட்டா அப்படியே எழுதட்டா? ஃபர்ஸ்ட் என்னது 20 சேட்டிலைட். அப்ப 20 எத்தனை உங்களுக்கு யூனிட் கொடுக்குது? 80 யூனிட். அடுத்து என்ன சொல்றது? கிறிஸ்டல் பி 30. அப்ப எத்தனை யூனிட் உங்களுக்கு கொடுக்குது? 100 யூனிட் கொடுக்குது. 100 யூனிட். அப்ப இதுல இருந்து என்ன ஆகுது உங்களுக்கு? பிளஸ்
10% உங்களுக்கு வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே -5% டிக்ரீஸ் ஆகுது. கொடுத்துருக்கா 10% இன்க்ரீஸு, நெக்ஸ்ட் 5% டிக்ரீஸ். ஓகேங்களா? அப்போ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வரும்? 80ல் 10%னா 88%. ஓகேங்களா? இதே 100ல் 5% டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது 95%. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் என்ன கிடச்சிருக்கு பாருங்க, 20, 30, 88, 95%ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எப்போவுமே நம்ம டேட்டாவை கேன்சல் பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 0க்கும் 0க்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது? நான் இது ரெண்டையும் பெருக்கிறேங்க. பெருக்கணும்னா என்ன வருது? 2 × 88 160 176ங்க. ஓகேங்களா? 3 × 95 அப்போனா 300 300ல் 15 கழிச்சீங்கன்னா 285ங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கூட்டி எத்தனை டேட்டாவோ அதில் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 1, 5, 4ன்னு வருது. ஓகேங்களா? இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2, 3, 5 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்போ 9 1 தான் இருக்குது. அப்போ 0. 90 புள்ளியில் ஆன்சர் வருதா? 90.8ங்க. இதான் உங்களுக்கு ஆன்சர். 90.8 இதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. எவாலுவேட் √8 + √2 = 2. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 2 × √2ன்னு பிரிக்கலாம். அப்போ 3 × √2 9 × 2 எத்தனை? 18 ஆன்சருங்க. தெளிவாக தெரியுங்க. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே போட வேண்டிய கணக்கு. இது வந்து மெயின்ஸ்க்கு ஏத்தாப்புல கணக்கே கிடையாது. தெளிவாக கேட்டுக்கிறீங்க பாருங்க. √8 + √2 ஹோல் ஸ்கொயர்டுங்க. ஓகேங்களா? இப்போ என்னது? நான் √8 எப்படி நான் பிரிக்கலான்னு பாருங்க. 4 × 2ன்னு பிரிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் 4 வந்தேன்னா ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு 2 √2 + √2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குமா? இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல 2 √2 இருக்கு, ப்ளஸ் இங்கே 1 √2 எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னன்னா 3 √2 ஆட் பண்ணுறேன். அப்போ ஹோல் ஸ்கொயர்ட் ஆயிருங்க. அப்போ நான் 3க்கு ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? 9 ஆகுது. √2 நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுது? 2 ஆகுது. அப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 18. புரியுதா? ஓகேங்க, சூப்பர். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 11வது கொஸ்டினுங்க. 11வது கொஸ்டின் நல்லா பாருங்க. A sum of the money invested at the compound interest the amount after 2 years 15,972 ரூபா, ஆஃப்டர் 3 years become 17,888 ரூபா.64 ரேட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இந்த இடத்துல ஆப்ஷனை வச்சு நான் யூனிட் டிஜிட்ல போறேங்க. 10%னா எனக்கு 11. அப்போ யூனிட் டிஜிட் 2 வரணும். எனக்கு 4 வந்திருக்கு. அப்போ தப்பு. அடுத்து எனக்கு 2 இருக்குது. அப்போ இது வந்து 112. அப்போ இது என்ன மல்டிபிள் பண்ணா 4 வருது. எனக்கு ஆன்சருங்கிறது 12%. எப்படி யூனிட் டிஜிட்ல போடணுங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். உங்களுக்கு ப்ரொசீஜர்னு சொல்லிடுவேன் எல்லா கணக்குமே. உங்களுக்கே தெரியும். இப்போ தெளிவாக கேட்டுக்கோங்க. 15,972 ரூபா. இது வந்து எவ்வளோ ஆகுது? எனக்கு 17,088.64. ஓகேங்களா? 0.64. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த யூனிட் இதுல இருந்து எவ்வளோ இங்க இருங்க, இதுல இருந்து எனக்கு எவ்வளோ பெருக்கிறனோ அதுதான் எனக்கு ஆன்சர். தெரியும். 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு 110/10 100 கரெக்டா? 110/100 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 0க்கு 0க்கு அடி ஆயிட்டாலும் நான் இந்த 1 வச்சு இங்க 2 பெருக்கிறேன்னா எனக்கு லாஸ்ட் நம்பர் இங்க என்ன வரணும்? 2 வரணும். ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. அப்ப தப்பு. நெக்ஸ்ட் வாங்க. இதே தான் எனக்கு 120 போறேன். 120/100ன்னு வருது. நான் என்ன பண்றேன்? 0க்கு 0க்கு அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது? 2க்கு 2க்கு நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருது? எனக்கு 4 வருது. அப்ப எனக்கு 4ங்கிறது ரைட். இதே நீங்க 14 போடுங்க, 4 எனக்கு வரும். 4னா அப்ப யூனிட் டிஜிட் 8 வரணும். அப்ப இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க 6 6 2 12. அப்ப எனக்கு 2 வரணும் யூனிட் டிஜிட். அப்ப எனக்கு இங்க 4 இருக்கு. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆன்சருங்கிறது இதான். ஓகேவா? யூனிட் டிஜிட்ல எப்படி போகணும் தெளிவா தெரிஞ்சுக்கிடுச்சா? சரிங்க. இல்ல எனக்கு ப்ரொசீஜரை சொல்லிருங்க அப்படின்றீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சு? ஒரு பீன் இருக்கு, பிரின்சிபல்னு இருக்குது. இந்த பிரின்சிபல் என்ன ஆகுதுன்னா 2 வருஷத்துல 15,972 ரூபா ஆகுது. இது என்ன ஆகுது? அடுத்து அதே பிரின்சிபல் உங்களுக்கு 3 வருஷத்துல 17,888 ரூபா.64 ஆகுது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்னா இது 2 இயர், இது வந்து என்னன்னா 3 இயர். ஓகேங்களா? அப்ப இதுக்கான டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து 1 இயருக்கு கிடைக்கும். டிஃபரெண்ட் எடுங்க. 0.64 அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து நீங்க டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? லாஸ்ட் நம்பர்ல இருந்து லாஸ்ட் நம்பர் கழிங்க. அப்ப 6, அதுக்கடுத்து வந்து என்னன்னா 1 9 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் என்னது? 19,16.64 தெரிஞ்சு. எதுல இருந்து? இந்த 15,972 ரூபாயில இருந்து. அப்ப பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால 100 நான் போட்டுக்கிறேன். இது நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% கண்டிப்பா வரும். நீங்க கேன்சல் பண்ணி பாத்துக்கோங்க. 2 0 காண்டி இந்த 2 டிஜிட்டை இந்த புள்ளியை தூக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாராளமா வந்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 12வது கொஸ்டினுங்க. த ஆவரேஜ் ஆஃப் த 15 நம்பர் இஸ் 38. அடுத்து வந்து இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 7 நம்பர் இஸ் 41. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் தட் த லாஸ்ட் 7 நம்பர் இஸ் 35. வாட் இஸ் த மிடில் நம்பர்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க? 15 பேத்துக்கு வந்து என்னன்னா 38ன்னு கொடுத்துறாங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்க பாருங்க? 7 பேத்துக்கு வந்து என்னன்னா 41 ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த 7 பேத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க? நம்மளுக்கு என்ன தெரியுது? 35 கொடுத்துருக்காங்க. இங்க எனக்கு டேட்டா 15 பேத்துக்கு இருக்கு. இங்க டேட்டா எனக்கு 14 பேருக்கு இருக்கு. அப்ப அந்த பேலன்ஸ் உள்ள மிடில் டேட்டாவை தான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. மிடில் டேட்டா தான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப மிடில் டேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க நீங்க
பேசிக்லையும் போல நீங்க வந்து என்னன்னா 2 விஷயத்துல நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட் 15க்கு நம்மளுக்கு 38ன்னு தெரியுது. அப்ப 38னா நான் என்ன பண்றேன், 7 பேத்துக்கு 41 இருக்கு ஆவரேஜ். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பொதுவான ஆவரேஜ் 38ல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்காங்க, +3 அதிகமா இருக்காங்க. அது எத்தனை பேருக்கு இருக்காங்க, 7 பேருக்கு இருக்காங்க. கரெக்டா? இதே இது 2வது கம்பேர் பண்ணுங்க. 7 பேத்துக்கு 35 ஆவரேஜ். அப்ப இவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்க, -3 கம்மியா இருக்காங்க. எத்தனை பேத்துக்கு இருக்காங்க, 7 பேருக்கு இருக்காங்க. அப்ப 2 பேருமே காமன் ஆயிருச்சு. அப்படின்னா இவங்க அதிகமா இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலா இவங்க கம்மியா இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருமே நம்ம டோட்டல் ஆவரேஜுக்கு நம்மளுக்கு கரெக்டா வந்துட்டாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா 38 ஆவரேஜ் வரணும், மிடில் உள்ளவன அதே 38 தானே இருக்கணும் ஆவரேஜ். அப்ப 38 தானே உங்களுக்கு ஆன்சர். தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் இவங்க 7 பேரு, முன்னாடி 7 பேரு, பின்னாடி உள்ள 7 பேருமே கரெக்டான ஒரு ஆவரேஜ்ல இருக்காங்க. முன்னாடி உள்ளவன் ஒரு 28% அதிகமா இருக்காங்க, பின்னாடி உள்ள 28% கம்மியா இருக்காங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேரும் போது என்ன ஆகுது, 2 பேருமே கரெக்டான ஒரு ஆவரேஜுக்கு இருக்காங்க. இப்ப மிச்சம் உள்ளவன அதே ஆவரேஜ் பொதுவான ஒரு ஆவரேஜா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 29 இருக்கு, இந்த இடத்துல 28 இருக்கு. அப்போதைக்கு நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்ம ஆவரேஜ் மாறும். இதே சேமா இருந்துச்சுன்னா சேமா தான் உங்களுக்கு ஆவரேஜ் வரும். ஆப்ஷன் எல்லாமே தப்பு, 100%. ஆன்சருங்கிறது இதுக்கு 38 தான். ஏன்னா இதை ஆப்ஷன் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இதே நீங்க வந்து ப்ரொசீஜரா போடணும்னு நினைக்கிறீங்க, பேசிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் உங்களுக்கு, 15ல இருந்து 38. இது நீங்க கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து 7 × 41, 7 பேத்துக்கு 41 ஆவரேஜ். அடுத்து 7 பேத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, 35 ஆவரேஜ் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க 38 × 15 உங்களுக்கு எத்தனை போடுவீங்க, 15ஆல நீங்க அடிச்சீங்க 120. அப்ப 0 2. அடுத்து வந்து 45, 45னா 57. ஓகேங்களா? அடுத்து இங்க 45னா 1 28. அடுத்த 35னா 5 35 தான். அடுத்து வந்து 3 21 24. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது ரெண்டையும் நீங்க கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 14 பேத்துக்கான ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கூட்டுங்க பார்ப்போம். கூட்டினீங்கன்னா என்ன வருது, 2 3 5 532 வருது. அப்ப நீங்க இதுல இருந்து நீங்க ஒரே ஒரு ஆள் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்காங்க. அப்ப 570ல இருந்து இதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரா 570 மைனஸ் 532. நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது, 38 ஆன்சர். இப்படி நீங்க போட்டுக்கலாங்க. இந்த இடத்துல ஈஸி நம்பர், அதனால நீங்க போட்டீங்க. இதுவும் கொஞ்சம் கஷ்டமான நம்பரா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ட்ரிக்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அது நீங்க பென் பேப்பர் வச்சு போடணும் அவசியம் கிடையாது, நீங்க மைண்ட்லயே யோசிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, an article is marked at 2400. A shopkeeper allow a successive discount of 25% and 10%. வாட் இஸ் த ஃபைனல் செல்லிங் பிரைஸ் அப்படின்றாங்க. என்னன்னா ஒரு பொருள் வந்து என்னன்னா 2400 குறிச்சு வச்சிருக்காங்க, ஒரு மார்க்கெட் பிரைஸா வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு பொருளை வந்து என்னன்னா 2400 ஒரு பொருளுக்கு விலை குறிச்சு வச்சிருக்காங்க. அதுல 25% 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து எவ்வளவு ரேட்டுன்னு கேட்கறாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும், 2400. 2400 எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு 25%. அப்படின்னா 100ல 25 போச்சுன்னா அப்ப என்னது, 75% உங்களுக்கு காசு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க, 10% திருப்பி கொடுக்குறாரு. அப்ப எனக்கு என்ன ஆகுது, இங்க 90. ஓகேங்களா? இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். இங்க 0க்கு 2 0க்கு இங்க 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணேன். திருப்பி நான் 5ஆல அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா இது என்ன வருது எனக்கு பாருங்க. இதை நீங்க அடிச்சு பாருங்களேன். இதை நீங்க வந்து 5ஆல் அடிங்க. இது 2வது, இது வந்து என்னன்னா 15வது. இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 12வது. இப்ப ஆன்சருங்கிறது என்னது இருக்கு, 12 15 × 9. ஓகேங்களா? இது ரெண்டும் சேரும்போது ஒரு 0 மட்டும் தான் வரும். எப்படின்னா 2 0 உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. கடைசியில ஒரு 0 மட்டும் தான் வரும். ஏன்னா அப்ப ஒரு 0 வருதுன்னா இதுவும் தப்பு, அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா? இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். இப்ப 9 மல்டிபிள் இருக்கு, 9 மல்டிபிள் நீங்க செக் பண்ணாலும் இது ஒண்ணுதான் 9ல மல்டிபிள் ஆகுது. இது பாருங்க 17 7 7 15 வருது. அப்ப இது தப்பு. இதான் உங்களுக்கு ஆன்சர். வேணா நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்க, உங்களுக்கு வேணா இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் வந்து 14வது கணக்கு. 14வது கணக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. A train 120 meter long cross another train 180 meter long moving in the opposite direction in 6 seconds. ஓகேங்க. If the speed of the first train 54 km/h, what is the speed of the second train அப்படிங்கிறாங்க. எப்படின்னா நான் தெளிவா இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு கொஸ்டின் படிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். எனக்கு இங்கிலீஷ் முன்னாடி வராம தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் நானும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நான் இங்கிலீஷ்ல தான் நானும் எக்ஸாம் எழுதுறேன். எழுதும் போது நான் இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் எஸ்எஸ்சி. அப்போதைக்கு என்ன, நீங்க வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல நீங்க படிக்கும் போதுதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இப்ப சிஆர்பிஎஃப்க்கு வந்து என்னன்னா ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரி எக்ஸாம்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷும் ஹிந்திலையும். அப்பனா உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நீங்க தமிழ்லயே நீங்க படிச்சு பழகுனீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க இங்கிலீஷ்ல படிக்க பாருங்க. சின்ன சின்ன வார்த்தைங்க நான் மீனிங் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சு போங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? வாங்க இப்ப பாருங்க. 120 நீளமுள்ள ஒரு ரயில் வந்து எதிர் திசையில் செல்லும் 180 நீளமுள்ள மற்றொரு ரயிலை 6 வினாடியில் கடக்கிறது. அப்படின்னா ஒரு ட்ரெயின் இப்படி போய்கிட்டு இருக்குது, இன்னொரு ட்ரெயின் இப்படி வந்துகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அது எப்படின்னா 2 ட்ரெயின் கடக்கிறதுக்கு 6 செகண்ட்ல கடந்துருது. ஓகேங்களா? 6 செகண்ட்ல கடந்துருது. ஆனா
அதுல முதல் ரயிலின் வேகம் 54 km/h. அப்ப ரெண்டாவது ட்ரெயினோட வேகம் தான் கேட்டாங்க. ரெண்டாவது ட்ரெயின் வேகம். அப்ப அது வந்து எஸ் km/hன்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன தெரியும், ரெண்டையும் கூட்டணும். S1 பிளஸ் S2 ஆப்போசிட் டைரக்ஷன் தான். இதே உங்களுக்கு சேம் டைரக்ஷன் என்ன பண்ணணும், ரெண்டையும் கழிக்கணும். S1 மைனஸ் S2. ஓகேங்களா. இப்ப எனக்கு தெரியுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரயில நீங்க கிடக்குது. ரெண்டுமே ரயில் பிரிட்ஜ் இது என்ன கிடக்குதுன்னா ரெண்டோட நீளத்தையும் நம்ம எழுதணும். அப்ப எனக்கு என்னது 120 பிளஸ் 180. ஓகேங்களா. இதுதான் டிஸ்டன்ஸ். இதுக்கு ஃபார்முலா என்னங்கிறத தெரிய தெரிஞ்சுக்கிறீங்க. டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னதுன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமுங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ போட போறோம். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு 120 பிளஸ் 180. ஸ்பீட் என்ன தெரிஞ்சிருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 54 பிளஸ் எஸ் ரெண்டாவது ட்ரெயின். அப்ப நம்ம இது வந்து என்னன்னா இது எனக்கு வந்து மீட்டர்ல இருக்குது. இது வந்து என்னன்னா நம்ம km/hல இருக்கு. அப்ப நான் மீட்டருக்கு தான் மாத்தனேன். மீட்டருக்கு நான் மாத்துறேன்னா எனக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. 5/18 நான் பெருக்குவேனா. அடுத்து என்ன இருக்கு எனக்கு செகண்ட்ல தான் இருக்குது. அப்ப 6. ஓகேங்களா. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவீங்க, இதை கூட்டி போடுங்க. 300 அப்ப சீக்வல் டு 54 பிளஸ் எஸ் இன்ட்டு 5/18 இன்ட்டு 6ங்க. ஓகேங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதை கேன்சல் பண்ணீங்களா, இது 3, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1, இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது 6 0 60. இப்போ நீங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த பக்கம் இருக்கும்போது கீழே இருக்கும்போது அந்த பக்கம் போச்சுன்னா மேல ஆயிரும். அப்ப 180 சீக்வல் டு 54 பிளஸ் எஸ்ன்னு ஆயிரும். அப்ப எஸ் சீக்வல் டு உங்களுக்கு என்ன வருது, 54 கழிச்சிங்கன்னா இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆயிரும். அப்ப 126 சென்டிமீட்டருங்க. இந்த இடத்துல 18/5 எதுக்கு போட்டோம் அப்படிங்கிறது அதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இந்தாருங்க 18/5 போட்டது வந்து என்னன்னா இங்க கேளுங்க, நான் வந்து என்ன km/hல இருந்து மீட்டர்/செகண்டா மாத்துறேன். ஓகேங்களா. இதை இன்னொன்னு வந்துன்னா மீட்டர்/செகண்ட்ல இருந்து அடுத்து வந்துன்னா km/h மாத்தாங்க. இதுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும் ஆன்சரு 18/5ங்க. இதுக்கு 18/5 போடணும். இதுக்கு வந்து என்னன்னா 5/18 போடணும் இந்த இடத்துல. ஓகேங்களா. இப்ப நான் வந்து மீட்டர்/செகண்டுக்கு நான் மாத்தினேன். அதனால 5/18 போட்டேன். இதே உங்களுக்கு km/hக்கு மாத்தேன்னா 18/5 போடணும். ஓகேங்களா. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன், நான் படிக்கும் போது உங்களுக்கு மீட்டருங்கிறது சின்னது. அப்ப சின்ன நம்பர் மேல 5ங்கிறது. அப்ப அது பெரிய நம்பர் 18 மேல இருக்கும். ஓகேங்களா. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் கணக்கு வந்து 15வது கணக்கு. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஜிடிபி நீங்க வந்து நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கே இந்த கொஸ்டின் ஈஸியா நீங்க போடுவீங்க. நம்ம பார்த்தது எக்ஸுக்கான வேல்யூ மட்டும் பார்த்தோம். இப்ப 99 எக்ஸ்ன்னு கேட்டுருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 99ங்கிறது 99. இப்ப நான் இதுக்கு பதிலா என்ன போடுவேன், மேல எனக்கு கோடு இருக்குன்னா அப்படியே தான் அந்த நம்பர் வரும். எது எனக்கு கோடு கம்மியான கிடையாது, ஃபுல்லா கோடு இருக்கும், ஃபுல் நம்பர்ல. அப்ப அப்படியே போட்டேன். அப்ப எத்தனை நம்பருக்கு மேல கோடு இருக்கோ அத்தனை 9 போடணும். 3 நம்பர் இருக்கு, 3 நம்பருக்கு மேல 3 கோடு இருக்கு. அப்ப நான் வந்து அப்படியே போட்டேங்க. ஓகேங்களா. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வர, இதை அடிக்கிறீங்கன்னா 1 1 1, இதை அடிக்கிறீங்கன்னா 1 1, 9 பல்ல நான் அடிச்சேன். அடுத்து என்னது, இது எனக்கு 3 இருக்கு, இதுவும் 3, இது வந்து இது 3 பல்ல அடிக்கலாம். அப்ப 6 வருது. அப்ப இந்த 3 பல்ல அடிச்சேன்னா இது எனக்கு என்ன வருது, 37 வருது, 41 வருதுங்க. ஓகேங்களா. ஓகேங்க. இப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கு, 11 × 41/37. அப்ப நீங்க இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 451/37. இப்ப நீங்க யோசிக்கலாம் 41 × 11 எப்படி இவ்வளவு ஸ்பீடா பெருக்குறீங்க அப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குங்க. என்னன்னா மொதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அப்படியே வச்சுக்கிறேங்க. இந்த 2 நம்பரையும் அப்படியே கூட்டி போடுங்க. கூட்டிங்க என்ன வரும், 451. ஓகேங்களா. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல நீங்க டெய்லி பாருங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இதை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 16வது கொஸ்டின். ஓகேங்களா. 16வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. A solid hemisphere of the radius is 15 cm is melted. அதை மெல்ட் பண்ணி என்ன பண்றாங்க, into the solid sphere. இப்படின்னா முழுசா ஹெமிஸ்பியரை மெல்ட் பண்ணி ஸ்பியர் வேணுமா, ஸ்பியர் ஆஃப் த ரேடியஸ் 5 cm, how many spheres are formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு என்னது 15 3 3 27, 27ல பாதி 13.5. ஏன்னா 13.5 ஆன்சரே இல்லை. உங்களுக்கு 13 வர ஆன்சர் வாய்ப்பு இருக்குங்க. போட்டு பார்ப்போம். இந்த கொஸ்டின் தெளிவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து ஹெமிஸ்பியர்னா உங்களுக்கு என்ன தெரியும், டயக்ராம் இதுதான் தெரியும். உங்களுக்கு டயக்ராம் நான் சொல்றேன். ஹெமிஸ்பியர் இதான் தெரியும். ஓகேங்களா. அப்ப இதோட ரேடியஸ் என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியும், 15ன்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இதை வந்து என்னன்னா எத்தனை உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்பியரா மாத்தலான்றாங்க. இப்ப ஸ்பியருங்கிறது என்ன இருக்கு, இப்படி இருக்கு. இந்த ஸ்பியர்ல இதுக்கான ரேடியஸ் என்ன சொல்றாங்க, 5ன்றாங்க. கரெக்டா. ஓகேங்க. ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன தெரியும், 2/3/r³ங்க. இதே உங்களுக்கு n இன்ட்டு ஸ்பியருக்கு என்ன தெரியும், 4/3/r³ங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன தெரியும், இதுக்கு வந்து ஆறுங்கிறதுக்கு என்ன கொடுத்துறாங்க, 2/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆறுக்கு 15 சீக்வல் டு என்ன தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, n இன்ட்டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 5³. ஓகேங்களா. 5³. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்க. இப்போ 3க்கும் 3க்கும் கேன்சல், பைக்கும் கேன்சல்,
அதுக்கடுத்து என்னங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் கேன்சல். இந்த நீங்கள் 5 இது நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனால நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு குழப்பதுனால நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இப்போ 15 கியூபு இங்கே என்ன இருக்குது 5 கியூபு இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஹோல் கியூப்னு எடுக்கலாமா? இதை ஹோல் கியூப்னு எடுக்கலாமா? 15/5 ஹோல் கியூப்னு எடுக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது? 3/1ன்னு வரும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3/1 கியூப்னு வருது. கரெக்டாக? அப்போ n இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது? 27 எத்தனை பண்ணலாம் நம்ம? இது வந்துன்னா ஹெமிஸ்பியர். 27 ஹெமிஸ்பியர் நம்மள்கிட்ட பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு ஸ்பியர் எத்தனை பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? இதில் நம்ம /2, இதில் பாதி தான் நீங்கள் /2 பண்ணு. அப்போ நம்மளுக்கு ஸ்பியர் என்ன? /2 பண்ணு. /2 போட்டிங்கன்னா அது n இஸ் ஈக்குவல் டு 13.5. 13.5 தான். அப்போ ஆன்சருங்கிறது 13 ஸ்பியர் நீங்கள் முழுசாக பண்ண முடியும். கம்ப்ளீட் ஸ்பியர். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஸ்பியர் பண்ணுறாங்க. அப்போ 13 கம்ப்ளீட் ஸ்பியர் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேங்க. இதை தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லிடுவேன். நான் பார்த்தோன்னே ஆன்சர் சொன்னது காரணம் எப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க. எப்படி போட்டிங்க அதுக்கு வந்து என்னென்னா தெளிவாக கேட்டுக்கிறேங்க. n இஸ் ஈக்குவல் டு ஒரு எண்ணு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கேட்டுக்கிறேங்க. பெரிய நம்பர் பெரிய 6 சின்ன 6 ஹோல் கியூப்ங்க. இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா கடைசியில் நீங்கள் கொண்டு வருவீங்க. இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்? நம்மளுக்கு என்ன தான் தேவை? பெரிய என்ன இருக்குது நம்மளுக்கு? 15/5 ஹோல் கியூப்புங்க. ஓகேங்களா? இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுது நம்மளுக்கு? 3/1ன்னு வந்திருக்கும் ஹோல் கியூப்னு. அப்போ நம்மளுக்கு என்னது? 27ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது வந்து என்ன? எத்தனை ஹெமிஸ்பியருங்கிறதுக்கு உங்களுக்கு கேள்வி இது. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பியர் கேட்டிருக்காங்க. ஸ்பியர்னா என்னது? இதில் பாதி. அப்போனா 27/2 இதை டிவைட் பண்ணணும். அப்போனா 13.5. இதை தான் நான் இந்த இடத்துல சொன்னேன் உங்களுக்கு. இப்போயே நான் சொன்னது இது வந்து ஈஸியான நம்பராக இருக்குது. 15/5ங்கிறது 3ன்னு எனக்கு தெரியும். 3ஓட கியூப் 27 தெரியும். 27 பாதி 13.5. இது யோசிக்க எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிறங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வந்து 17ஆவதுங்க. 17 என்ன சொல்கிறாங்கன்னா, a sum of the money amount to 12,000 in 5 years, 14,400 in 9 years, simple interest, what is the principal அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 12,000லேருந்து 14,400 ஆக 4 வருஷம் ஆயிருக்கு. 4 வருஷத்தில் எவ்வளோ உங்களுக்கு வட்டி ஆயிருக்கு? 2,400 ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ என்னன்னா எனக்கு ஒரு வருஷத்துல எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருமா? ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 600 நம்மளுக்கு வட்டி கிடச்சிருக்கு. கரெக்டாக? அப்போ இந்த 12,000ங்கிறது உங்களுக்கு அமௌண்ட்டு. எப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் அமௌண்ட் 5 வருஷம் கழிச்சு. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 600 அப்போ 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ? 3,000. கரெக்டாக? 5ஆல் நான் பெருக்கிக்கிட்டேன். 3,000. அப்போ 12,000லேருந்து நான் 3,000 கழிச்சுன்னா எனக்கு பிரின்சிபல் கிடச்சிருமா? அப்போ 12,000லேருந்து நீங்கள் 3,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 9,000. 9,000ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. n இஸ் ஈக்குவல் டு 6 பெரிய 6 சின்ன 6 ஹோல் கியூப்னு வந்துருச்சு. கரெக்டாக? ஓகேங்க. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு? n இஸ் ஈக்குவல் டு 3 ஐடென்டிக்கல்ன்ட்டாங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3 r கியூப்புங்கிறதுக்கு 6/6 ஹோல் கியூப்ன்றது. அப்போ நான் இந்த கியூப்புங்கிறது இந்த பக்கம் ஒன்றுனா கியூப் ரூட் ஆயிருமா? அப்போ என்னன்னா 3 கியூப் ரூட் ஆயிருமா? ஓகேங்க. அப்போ என்னது? 6/6ங்கிறது எனக்கு வந்துருக்கும். இந்த 6 நான் எங்கிட்டு கொண்டு போனேன் என்ன ஆகும்? எனக்கு நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் தான் கேட்டிருக்காங்க. நியூ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கேபிட்டல் ஆர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? நம்மளுக்கு r√3 இதான் உங்களுக்கு ஆன்சர். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆப்ஷன் என்னது? r√3 கேபிட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. 10ஆம் கொஸ்டின் என்னன்னா, the average of the 12 number is 46. அடுத்து when the 2 number 72 and 84 are removed and the 3 numbers are added. 2 நம்பர் வெளியே போயிட்டாங்க, அதுக்கு பதிலாக 3 நம்பர் உள்ள வருது. அப்போ என்னது ஆவரேஜ்? the new average become 48ங்க. அடுத்து what is the average of the 3 numbers is added அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த 3 நம்பர்? 3 பேரை சேர்ந்துருப்பாங்க தெரியுமா? அந்த சேர்ந்தவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 12 பேருக்கு 46 ஆவரேஜ் இருந்திருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இதில் என்ன இருந்து பண்ணுறாங்கன்னா, இதில் இருந்து எத்தனை பேர்? 2 பேர் வெளியே போகிறாங்க. 72 84ங்கிறத வெளியே போகிறாங்க. ஓகேங்களா? வெளியே போயிட்டாங்க. அடுத்து உள்ளே வராங்க 3 பேர் உள்ளே வராங்க. அப்போ ஆவரேஜ் மட்டும் என்ன ஆகுது? நம்மளுக்கு 48 ஆகுது. ஆனால் இங்கே ஸ்ட்ரென்த்துங்கிறது எத்தனை ஆயிரம்? 13,000. ஓகேங்களா? 13,000. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ இந்த 3 பேர் வந்தாங்க தெரியுமா? இந்த 3 பேர் வந்தவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இதை உங்களுக்கு பேசிக்லேயே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 12 × 46. ஓகேங்களா? இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 12,000 உங்களுக்கு 72 மிச்சம் 7 இருக்குது உங்களுக்கு. அப்போ 4னா 48 48னா உங்களுக்கு 55. ஓகேங்களா? இது போட்டேன். இதுல இருந்து எத்தனை பேர் போயிட்டாங்க? 2 பேர் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனால் எத்தனை வருது உங்களுக்கு? 6. அடுத்து வந்துன்னா 5 15. அடுத்து 156ங்கிறது வந்துருக்கு. இது நீங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வருது? 396ங்கிறது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. கரெக்டாக? இப்போ எனக்கு 48ங்கிறது இப்போ உள்ள பிகம் 48ங்கிறது இப்போ உள்ள ஆவரேஜ். இது எத்தனை பேருக்கு ஆவரேஜ்? 13 பேருக்கு. ஏன்னா முன்னாடி 12 பேர் இருந்தாங்க, 2 பேர் போயிட்டாங்க, 3 பேர் வெளியே வர்றாங்க. அப்போ 13 பேர் ஆகிட்டாங்க. அப்போ 13 நாள் நீங்கள் பெருக்குவீங்களா? பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 4
அடுத்து 2 62 62வது 624வது. ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ 624ங்கிறது எனக்கு இப்போ உள்ள ஆவரேஜுங்க. அப்போ 396ங்கிறது எனக்கு அந்த 2 பேர் போன பட்டு உள்ள ஆவரேஜ். அப்போ இதை நான் கழிச்சுனா என்ன வருது எனக்கு 400லேருந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா 228. கரெக்டா? 228. இந்த 228 தான் வந்த புதுசாக வந்த 3 பேர்த்தோட ஆவரேஜ். ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது 7 6ன்னு வருது. அப்போ 76 இதோட ஆவரேஜ். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பேசிக்கலி நீங்கள் போனீங்கனாலும் போகலாம். இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் வேணும்னாலும் நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லிடலாம் அடுத்து நெக்ஸ்ட் கணக்கில். இப்போ இந்த இடத்துல என்னன்னா எல்லாமே மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 5/8 மைனஸ் 1 11/16 ப்ளஸ் 2 3/4 இப்படி உள்ளதாங்க. இது நம்ம டைப்பிங் நம்ம இதில் பண்ண முடியாதனால இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், முழு நம்பரை ஃபுல்லாக பார்க்குறேன். இங்கே என்னது 3 - 1 2 அப்போ ஆச்சு. அப்போ 2 2 4 எனக்கு. ஓகேங்களா? இந்த நம்பரை மட்டும் பார்க்குறேங்க. இந்த நம்பரை மட்டும் நான் பண்ணுறேன். சிம்பிளோட சேர்த்து தான், தெளிவாக பார்த்துக்கிறேங்க. இப்படி பண்ணுறேன். ஓகேங்களா? பண்ணும்போது எனக்கு 4 வருது. அப்போ இதுங்கிறது எனக்கு தப்பு ஆன்சர். இது தப்பு. நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். 5/8 அடுத்து மைனஸ் 11/16 ப்ளஸ் 3/4. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நான் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ண முடியும். அப்போ நான் டினாமினேட்டர் எல்லாத்தையும் 16 ஆக்குறேன். அப்போ நான் இங்கே 2ஆல் பெருக்குவேன், அதே 2ஆல் மேலேயும் பெருக்குவேன். இங்கே நான் 16 தான் ஆல்ரெடி இருக்கு, அப்போ விட்டுட்டேன். இங்கே 4ஆல் பெருக்குவேன், அதே 4ஆல் தான் மேலேயும் பெருக்குவேன். பெருக்குன்னு என்ன வருதுன்னு பாருங்கள். 10 - 11 ப்ளஸ் உங்களுக்கு என்ன வருது 12. கீழே என்ன டினாமினேட்டர் 16. ஓகேங்களா? அப்போ எனக்கு இது வந்து கழிச்சுனா என்ன வருது எனக்கு பாருங்கள் 11. 11/16. அப்போ ஆன்சருங்கிறது என்னது உங்களுக்கு இந்த 4ஐயும் 11/16 நீங்கள் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 21வது கொஸ்டின் பார்ட்னர்ஷிப்ல இருந்து பார்க்குறேன். இப்போ 3 பார்ட்னர்ஸ் A, B, C ஆர் ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ். ஓகேங்க. A இன்வெஸ்ட் 80,000 ஃபார் த என்டையர் இயர். B இன்வெஸ்ட் 60,000 பட் ஜாயினிங் பிஸ்னஸ் ஆஃப்டர் 4 months. ஓகே, நல்லது. C இன்வெஸ்ட் 40,000 ஃபார் என்டையர் இயர். ஓகேங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் டோட்டல் ப்ராஃபிட் 1,08,000. இப்போ என்ன கேட்குறாங்க, பியோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தெளிவாக நான் சொல்கிறேன், தெளிவாக இங்கே கேளுங்க. இப்போ ஏங்கிறவங்க இருக்காங்க, அடுத்து பிங்கிறவங்க இருக்காங்க, அடுத்து சிங்கிறவங்க இருக்காங்க. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, நான் என்ன சொல்லியிருக்கேன் நேற்றே உங்களை சொன்னேன், ஒரு நம்பர் எல்லா நம்பரையும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் ரேஷியோ மெத்தடில் போட முடியும். இப்போ அடிக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் போட முடியாது. இப்போ பாருங்கள் 80,000 60,000 40,000 நான் 20,000 அடிக்கலாங்க. 20,000 நான் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். இங்கே எனக்கு என்ன வருது 3 வருது, இங்கே நீங்கள் அடிச்சிங்கன்னா 4 வருது, இங்கே அடிச்சிங்கன்னா எனக்கு 2 வருது. அப்போ என்ன ஆகுது எனக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏங்கிறவன் 4, அடுத்து பிங்கிற ஆள் என்ன இருக்குது 3, அடுத்து சிங்கிற ஆள் என்ன இருக்குது 2. ஓகேங்களா? இவங்க எவ்வளோ நாள் என்டையர் இயர், அப்போனா 12 வருஷம். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1 வருஷம் தான். அப்போ 12 மாதம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 4 மந்த்துக்கு அப்புறம். அப்போனா 8 மாதம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 4 மாதம் முடிஞ்சிருச்சு, அப்போ மிச்சம் 8 மாதம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னது 12 மாதம். இவங்க என்னது என்டையர் இயர், அதனால தான் நம்ம 12 போட்டிருக்கோம். போட்டோமா? ஓகேங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு போட்டோம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பம் இருக்குது, யாருக்காச்சும் குழப்பம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்தோன்னா இதை நீ அப்படியே பெருக்கி பாருங்கள். இதை பெருக்கினீங்கன்னா என்ன வருது 48, இதை பெருக்கினீங்கன்னா 24, இதை பெருக்கினீங்கன்னா 24. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். நல்லா பாருங்கள், இதை 2, இது 1 1 பண்ணலாம். 24 இப்போ இல்லை. அப்போ உங்களுக்கு டோட்டல் ரேஷியோ என்ன வருது 4. அப்போ 2 1 1. அப்போ டோட்டல் ரேஷியோ 1,08,000ங்கிறது உங்களுக்கு 4 ரேஷியோ, உங்களுக்கு ஒரு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வந்துடுவோம் 1, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, மிச்சம் உங்களுக்கு 2 இருக்குது. 2னா உங்களுக்கு என்ன வருது 7. அடுத்து வந்தோன்னா 0 0 0 3 0. அப்போ 27,000 உங்களுக்கு ஆன்சருங்கிறது 27,000. தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 22வது கொஸ்டின். இதுல இருந்து வந்து என்னன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஜிடி படிக்கிறவங்க வந்து என்னன்னா இதுல இருந்து நீங்க பார்க்கறதுனால பார்க்காம இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு நீங்க பார்த்துக்கிறங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா எல்லாமே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வர காலத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு சிஜிஎலோ சிஹெச்எஸ்எலோ நீங்க எழுதுறீங்கன்னா இந்த இடத்துல இதே கான்செப்ட் வந்துச்சுன்னா நீங்க ஈஸியாக போட வாய்ப்பு இருக்கு. நீங்க என்டிபிசி கூட நீங்க படிக்கலாம். படிக்கும்போது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த குவாட்ரேட்டரல் ஆஃப் ஏபிசி த மெஷர் ஆஃப் த 3 இன்டிஜர் ஆங்கிள். ஏ வந்து என்னன்னா 98, பி வந்து என்னன்னா 82, அடுத்து சி வந்து என்னன்னா 110. டிங்கிறது என்னது அப்படிங்கிறதான் கேள்வி. அவங்களுக்கு குவாட்ரேட்டர்னா என்ன தெரியும்? இப்போ இப்படி இருக்குன்னா இது வந்து என்னன்னா ஒரு குவாட்ரேட்டருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் 4 ஆங்கிளையும் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா 360 டிகிரிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. எப்படின்னா 4 ஆங்கிளையும் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிங்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் இதுக்கு வந்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதாக இருக்கும் 360ங்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஏங்கிறது என்ன கொடுத்து, இப்போ ஏ இது பின்னு எடுத்துக்கிறேன், இது சின்னு எடுத்துக்கிறேன், இது டின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்ன கொடுத்துறாங்க 98ன்னு கொடுத்துட்டாங்க, பிங்கிறது என்ன கொடுத்துறாங்க 82ன்னு கொடுத்துறாங்க, சிங்கிறது 110ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் இது எல்லாத்தையும் கூட்டி நான் கழிச்சேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும் கண்டிப்பாக.
அப்போ எனக்கு இதை கூட்டுறீங்கன்னா என்ன வரும், எனக்கு 100 ஆயிடுச்சு, 180, 190, 290 ஆயிடுச்சு. 290னா மைனஸ் உங்களுக்கு 290 மைனஸ் 360 கழிச்சிங்கன்னா 70 ஆன்சர். ஓகேங்களா, இதை நீங்க கூட்டுவீங்க அவ்வளவுதான். 98 பிளஸ் 82 பிளஸ் 110 பிளஸ் உங்களுக்கு டி தேவை. அப்போ வந்தோம்னா 360 இருந்து நீங்க கழிப்பீங்க. ஓகேங்களா, இதை நீங்க கூட்டிங்கன்னா 290 வருது பிளஸ் டி சீக்வல் டு 360. இதை நீங்க கழிச்சிங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 70ங்கிறது வருது. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆகும் இன் ஏ பேரலோகிராம் ஏபிசிடி. ஓகேங்களா, த டயகனல் இன்டர்செக்டிங் அட் ஏ பாயிண்ட் ஆஃப் ஓ. ஓகேங்க, அடுத்து ஏஓக்கு வந்தோன்னா உங்களுக்கு 6, பிஓக்கு வந்தோன்னா 8ன்னு கேட்டிருக்காங்க. த லென்த் ஆஃப் த சென்டிமீட்டர் ஏசிபிடிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரலோகிராம் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பேரலோகிராம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுது, எனக்கு சென்டர் பாயிண்ட்ங்கிறது இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதை நான் ஏ, இதை நான் பி, இதை சி, இதை நான் டின்னு எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஏஓ வந்து என்னன்னா எனக்கு 6 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. அதே விஷயம் தான் எனக்கு பிஓங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு 8 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. அப்போ எனக்கு இந்த லைனும் எனக்கு வந்து பேரலோகிராம்னா இது 2 பேரலல். அதே மாதிரி இது 2 எனக்கு பேரலல். அப்போ பேரலல்னா எனக்கு என்ன தெரியும், இது 6னா அப்போ இதுவும் 6, அப்போ இது 8னா இதுவும் 8. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, அப்போ ஏசிங்கிறது என்னது 6 6 6 + 6 அப்போ என்னது எனக்கு 12. அடுத்து பிடி என்ன கேட்டிருக்காங்க 8 + 8 = எனக்கு 16. ஆன்சருங்கிறது 12 16. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க 24வது கொஸ்டினுங்க. 24வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. The quadrilateral ABCD A = 3x + 10 degree, C = 5x - 30 degree, எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஆப்போசிட் டிகிரி வந்ததுன்னா உங்களுக்கு 180ங்க. இப்போ அந்த குவாட்ரேட்டர்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் ஆங்கிள் வந்து என்னன்னா உங்களுக்கு சம்மு, ஆப்போசிட் ஆங்கிளோட சம்மு வந்து என்னன்னா உங்களுக்கு 180 டிகிரிங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் டிகிரினா என்னது, இங்க ஏ இருக்கும், இங்க பி இருக்கும், இங்க சி இருக்கும், இங்க டி இருக்கும். எனக்கு ஏயும் சியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது ஆப்போசிட்ல தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் கூட்டும் போது உங்களுக்கு 180 டிகிரி வரும். அப்போ 3x + 10 + 5x - 30 = உங்களுக்கு என்ன வருது 180 டிகிரி. ஓகேங்களா, இப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க இது ரெண்டே கூட்டிங்கன்னா வருது 8x - 20 = 180 டிகிரி. அப்போ 8x = உங்களுக்கு 20 - 20 அந்த பக்கம் போகும்போது +20 அப்போ 200. அப்போ x = 200/8. ஓகேங்களா, அப்போ x = உங்களுக்கு 25. ஓகே, ஆன்சருங்கிறது 25. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி கொடுக்காம இந்த இடத்துல வந்து பிடி கொடுத்துருந்தாலும் இதே ஃபார்மேட் தான். உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. ஆப்போசிட் ஆங்கிளோட சம் வந்தோன்னா 180 டிகிரின்னு தெரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்படிதாங்க உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் மேத்ஸ் கஷ்டம் ப்ராப்பர்ட்டி படிச்சிங்கன்னா அது சப்ப மேட்ரு. அடுத்து பாருங்க, த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டேட்டா செட் 6. ஓகேங்க, நெக்ஸ்ட் இஃப் த அப்சர்வேஷன் இஸ் மல்டிபிள்டு பை 2 அண்ட் தென் இன்க்ரீஸ்டு பை 5. அடுத்து வாட் இஸ் த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 6 × 12 ஆன்சர் 12ங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. இந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சுங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல நீங்க மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் ஏதாச்சும் சேஞ்ச் நடக்கும். பிளஸோ அடிஷனோ நீங்க பண்ணீங்கன்னா எந்த சேஞ்சும் வராது. ஓகேங்களா, அப்ப என்னது 6 × 2ங்கிறது என்னது உங்களுக்கு 12. எனக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்றாங்க +5. எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எத்தனை இன்க்ரீஸ் பண்ணிக்க, எனக்கு மல்டிப்ளை பண்ணிருக்கியா அப்பதான் எனக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா, ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 26வது கொஸ்டின் டிக்னாமெட்ரியில இருந்து. டிக்னாமெட்ரி வந்து என்ன கேட்கறாங்க பாருங்க. இஃப் sin² θ 3/5 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 - cos² θ டிவைடட் பை 1 + tan² θ. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா தெளிவா நான் சொல்றேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்முலாங்க. என்ன ஃபார்முலாங்கிறத நான் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை இருந்து படிப்போம். sin² + cos² θ = 1ன்னு படிச்சிருப்போம். இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா sec² θ - tan² θ = 1. இதே நம்ம படிச்சிருப்போம். இதை ரெண்டை தான் அப்படி இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ எனக்கு வந்து என்னன்னா 1 - cos² θ இது எப்படி மாறி இருக்குங்கிறத தெளிவா பாருங்க. இந்த இடத்துல அப்படியே இதை மாற்றி விட்டுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல எப்படி மாறி இருக்கு பாருங்க. எனக்கு cos² அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அப்பனா என்ன இருக்கு, sin² θ = 1 - cos² θன்னு வந்துருமா. இதுதான் இங்கே கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. எனக்கு 1 + tan θ. அப்போ இந்த -tan θ அந்த பக்கம் போகும்போது 1 + tan θன்னு ஆயிரும். அப்போ secant² θ = 1 + tan² θன்னு வந்துடும். ஓகேங்களா, இதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காது. இதைத்தான் நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ பாருங்க 1 - cos² θ போல என்ன பண்ணலாம், sin² போடலாம். இதே 1 + tan² θ போல என்ன secant² போடலாம். ஓகேங்களா, போடலாமா. இப்போ அப்ளை பண்ணுங்க வாங்க. இப்போ sin² θ secant² θ. ஓகேங்களா, இப்படி போட்டுருவீங்க. இப்போ இதுக்கடுத்து என்னன்னா இந்த secant² நம்ம எப்படி எழுதலாம், cos² எழுதலாமா. cos² எழுதலாம். cos² θ = 1 / secant² θ. ஓகேங்களா, இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். தெரியாது தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க.
இதுக்கு ரிலேட்டடான உள்ளது எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா என்ன வருது, சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1/6² என்ன பண்ணலாம், நம்ம காஸ் ஸ்கொயர்னு போடலாம். காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ எனக்கு சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக என்ன தெரிஞ்சிருச்சு, 3/5 தெரிஞ்சிருச்சு. சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 3/5. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3/5ன்னு, அந்த 3/5 அப்படியே போட்டோம். காஸ் ஸ்கொயர் டீட்டானா என்னது, 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து என்னன்னா, காஸ் ஸ்கொயர் டீட்டா வேணும்னா இந்த இடத்துல நான் எப்படி போவேன், காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆயிருமா, சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன ஆகுது, 1 - 3/5ங்கிறது வருமா இந்த இடத்துல எனக்கு. அப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா 3/5, அப்புறம் இன்ட்டு இது என்னது 5னா 2/5ன்னு வந்துடும். நீங்கள் இதை பெருக்குனீங்கன்னா என்ன வருது, 6/25. இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 27வது கொஸ்டினுங்க. 27வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, தெளிவாக கேட்டுக்கருங்க. 13 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி ஒரு சுவரிற்கு எதிராக சாய்ந்து உள்ளது. ஒரு சுவர் இருந்தா இருக்குது, சுவர். ஓகேங்களா? சுவர். அப்போ இந்த சுவரில் வந்து என்னன்னா இப்படி ஏணி சாஞ்சிருக்குதுங்க. ஏணி சாஞ்சிருக்குது. ஏணி இப்படி சாஞ்சிருக்குது. ஓகேங்களா? சாஞ்சிருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, ஏணியில் அடிப்பாகம் சுவரில் இருந்து 5 சென்டிமீட்டர். ஏணியிலிருந்து அடிப்பாகம் இந்த சென்டிமீட்டர் வந்தோம்னா 5 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. ட்ரிபிளாட்டுங்க. தூரத்தில் உள்ளது. சைன் டீட்டா என்ன, இங்கு டீட்டா என்பது ஏணி மற்றும் சுவரை இடையிலாக கோணமாகும். இந்த இடத்துல இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து என்னன்னா டீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது என்னது 13 டீட்டான்னு சொல்லிட்டாங்க. 13 சென்டிமீட்டர்ன்றாங்க. அப்போ எனக்கு என்ன ட்ரிபிளாட் தெரியும், 5, 12, 13 தெரியும் எனக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியும், சைன் டீட்டான்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா? சைன் டீட்டா தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சைன் டீட்டானா நம்மளுக்கு என்ன தெரியும், பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டென்யூஸ்னு தெரியும். பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டென்யூஸ்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்க, பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டென்யூஸ்னா பெர்பெண்டிகுலர் என்ன இருக்குது நம்மளுக்கு இந்த இடம் 12ன்னு தெரியும். அப்போ 12, ஹைப்போட்டென்யூஸ் என்னது எனக்கு 13. அப்போ 12/13 இதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது, அதனால சொல்றேன். சைன் டீட்டானா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டென்யூஸ்னு தெரிஞ்சிருக்கணும். இதே உங்களுக்கு காஸ் டீட்டானா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பேஸ் பை ஹைப்போட்டென்யூஸ்னு தெரிஞ்சிருக்கணும். இதே உங்களுக்கு வந்து டேன் டீட்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னா பெர்பெண்டிகுலர் பை பேஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஆப்போசிட் அப்படியேங்க. எப்படின்னா பாருங்க, கொசிகன் டீட்டானா ஹைப்போட்டென்யூஸ் பை பெர்பெண்டிகுலர்னு தெரிஞ்சிருக்கணும். இதே உங்களுக்கு சீக்கன் டீட்டானா உங்களுக்கு ஹைப்போட்டென்யூஸ் பை பேஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். இதே உங்களுக்கு காட் டீட்டானா உங்களுக்கு வந்து பேஸ் பை பெர்பெண்டிகுலர்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? தெளிவாக தெரிஞ்சு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு சைன் டீட்டா கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டென்யூஸ்னு போட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A mass explorers team deploy a 4 independent sensor of the detect underground water. எப்படின்னா ஒரு டீம் மாஸ் எக்ஸ்ப்ளோசர் டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா வாட்டருக்குள்ள வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து வாட்டர் டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு சென்சார் டிடெக்ட் பண்றாங்க. அது என்ன பண்றாங்கன்னா ஈச் சென்சார் டிடெக்ட் வாட்டர் கரெக்ட்லி வித் ப்ராபபிலிட்டி 0.75. The mission is considered successful if at least 3 சென்சார் வேலை பார்க்கணும். சென்சார் டிடெக்ட் வாட்டர் 3 சென்சார் குறைஞ்சபட்சம் வேலை பார்க்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த மிஷன் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. தமிழ்ல பாருங்க. தமிழ் என்னன்னா, ஒரு மாஸ் ஆய்வுக்குழு நிலத்தடி நீரை கண்டறிய 4 சென்சார் வந்து இண்டிபெண்டன்ட் சென்சாரை வந்து என்னன்னா இவங்க உள்ள வச்சிட்டாங்க. அதுல 0.75ங்கிற இந்த மாதிரி அளவுக்கு வந்து அந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணுது. 0.75ங்கிறத டிடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னது 3 சென்சார்கள் வந்து குறைந்தது 3 சென்சார்கள் வந்து என்னன்னா கண்டறியணும். அந்த தண்ணியோட வேலை பார்க்கணும். சென்சார் அண்டர் கிரவுண்ட்ல வந்து குறைஞ்சபட்சம் 3 சென்சார் வந்து வேலை பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த மிஷனை வந்து வெற்றி அடைய என்ன ப்ராபபிலிட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. தெரியும், நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 மிஷின் இருக்குங்க. ஓகேங்களா? 4 மிஷின் இருக்கு. இந்த 4 மிஷின்ல என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் 3 மிஷின் வந்து டிடெக்ட் பண்ணணும்னு வாட்டுறேன். அப்பனா இந்த இடத்துல 3 மிஷின் கண்டிப்பா உங்களுக்கு வேலை பார்த்தே ஆகணும் வெற்றி அடையணும்னா. 3 மிஷினும் வேலை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா 4 மிஷினும் வேலை பார்க்கலாம். 2 கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது. ஓகேங்களா? தெரிஞ்சிருக்கும். அப்ப இதை எப்படி நம்ம வந்து சொல்லலாம்னா தெளிவா பாருங்க. இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு 0.75 என்ன சொல்லலாம், 3/4 சொல்லலாமா? எப்படின்னா 75/100 போடலாமா? இதை நீங்க அடிச்சீங்கன்னா 3/4 வந்துடும் ஃப்ராக்ஷனலி. இப்ப என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் 3 மிஷின் மட்டும் வேலை பார்க்க வைக்கிறேன். ஒரு மிஷின் வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்பனா எனக்கு 3/4 இன்ட்டு 3/4 இன்ட்டு 3/4 அப்படிங்கிற அளவுக்கு வேலை பார்க்குது. அப்ப இன்னொரு மிஷின் வேலை பார்க்கல. அப்ப என்னது 4ல் ஒரு பங்கு வேலை பார்க்கல. ஒரே ஒரு மிஷின் வேலை பார்க்கல 4ல். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இது நெக்ஸ்ட் 3 விஷயமா இருக்கு. பாருங்க, 4 மிஷின் இருக்குது. 4 மிஷின் இருக்குன்னா இந்த இடத்துல இது எனக்கு வேலை பார்க்கல. அப்ப இது 3 வேலை பார்க்குது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின் வேலை பார்க்கல, இது 3 வேலை பார்க்குது. அப்படி இல்லைன்னா இந்த மிஷின் வேலை பார்க்கல, இது 3 வேலை பார்க்குது. அப்படி இல்லைன்னா இந்த மிஷின் வேலை பார்க்கல, அப்ப இது 3 வேலை பார்க்குது.
இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம எப்படி இந்த விஷயத்த சொல்லலாம்? அப்ப நம்ம ஒண்ணு எழுதிட்டு இருக்க முடியாது. 3/4 இன்ட்டு 3/4 மூணாம் விஷயம்ல பாத்தீங்கன்னா 1/4 இன்ட்டு 3/4 இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினுக்கு எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாமே ஒரே நம்பர் தான். இதே நம்பர் தான் இடத்த மாத்தி வரும். அப்ப நம்ம அதுக்கு பதிலா என்ன போட்டுடலாம்? 4ங்கிறத மொத்தமா போட்டுடலாமா? 4 இடத்துல தான் வரப்போகுது. அதனால 4ங்கிறத நான் மொத்தமா போட்டுக்கிட்டேன். ஏன் 4 போட்டேங்கிற தெரியல தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிளஸ் இதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? 4 மிஷினுமே வேலை பார்க்குது. அப்படின்னா என்னது? எனக்கு 3/4 3/4 3/4 3/4 4 தடவை போடுவேன். அப்ப நான் என்ன பண்றேன்? 3/4 ஹோல் பவர் 4ன்னு போட்டுடலாமா? ஈஸியா. ஏன்னா நம்ம பெருசா எழுதி பெருசா நம்ம கால்குலேஷன் வளர்க்க வேணாம். இந்த இடத்துல எனக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 3/4 3/4 3/4 இது 3 டைம் வந்துருச்சு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? 3/4 ஹோல் கியூப்னு எழுதலாமா? எழுதலாம். பிளஸ் அதேதான் 3/4 ஹோல் பவர் 4ன்னு எழுதலாமா? எழுதலாம். அப்ப எழுதிட்டோம். எழுதினப்பட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு பாருங்க. இதுலயும் 3/4 ஹோல் கியூப் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி 3/4 ஹோல் பவர் 4 இருக்கு. அப்ப நம்ம காமனா 3/4 ஹோல் கியூப்பை வெளியே எடுக்கலாமா? எடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு இந்த இடத்துல? 1 பிளஸ் 3/4 இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 27/64 இன்ட்டு 4 பிளஸ் 3 அப்ப 7/4ன்னு வந்துடும். ஓகேங்களா? 7/4ன்னு வந்துடும். அப்ப உங்களுக்கு என்னது? மல்டிபிள் தான் நம்ம பண்ண போறோம். அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27 இன்ட்டு 7 பை உங்களுக்கு என்ன வருது? 256 வந்துடும். அப்ப நீங்க இதை போட்டீங்கன்னா 189/256. ஓகேங்களா? இதை இப்ப நீங்க டிவைட் பண்ணணும். இதுல இருந்து பாதி இப்ப என்ன 0.4ங்கிறது வரவே வராது. இதுல இருந்து பாதியை விட அதிகமா தான் இருக்குது. ஏன்னா 200 நீங்க 60ன்னு வச்சுக்கோங்களேன், 130 விட அதிகமா தான் இருக்குது. அப்ப தப்பு. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இதை நான் வந்து அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து 190ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 260ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க அடிச்சாவே 19/26ன்னு வந்துடும். 19/26னா சம்திங் 7 சம்திங்ல தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்ப 0.732 தான் வரும். ஏன்னா நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. நீங்க அப்ராக்சிமேட்ல போட்டு நீங்க பண்ணீங்கன்னா தான் வரும். ஓகேங்களா? பாதிங்கிறது கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா இதை 190 260 வச்சுக்கிறேன். 0க்கு 0 கடிச்சிட்டேன். 19/26ன்னு இருக்கு. 26 வச்சு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 7க்கு மேலதான் உங்களுக்கு வருது. அதனால நான் 0.738ன்னு எடுத்துக்கிட்டேன். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். இதை நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட் லைன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் அஸ் எ பாயிண்ட் இஸ் 3 and 4, 7. இப்ப பாருன்னா ஒரு லைன் இங்க இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு லைன் இருக்கு. இந்த லைன்ல வந்து ஏ பாயிண்ட்ங்கிறது வந்து என்னன்னா 2, 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்காது. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 4, 7ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க. ஒண்ணுமே கிடையாது. எடுத்துட்டீங்க. எடுத்த பற்றி என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா சப்ளஸ் தெரியும். இந்த இடத்துல சப்ளஸ்னா என்னன்னா உங்களுக்கு இந்த y2 மைனஸ் y1 இதான் y, இதான் y, இது x, இதுவும் x ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? சப்ளெக்ஸ் மெத்தட் தெரிஞ்சுக்கணும். இப்ப சப்ளெக்ஸ்னா என்ன தெரியும்? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகேங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எனக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல நான் ஆப்ஷனை வச்சு போறேன். அதனாலதான் இந்த மெத்தடுக்கு நான் போறேன். இப்ப 7ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா என்ன வருது? 4. அடுத்து நீங்க 4ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா என்ன வருது? 2. நீங்க இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 2. ஓகேங்களா? அப்ப நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நான் சென்டர்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்னா இதே கனெக்ஷன் இந்த 2ங்கிறது எனக்கு வந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சர். இப்ப நான் ஃபர்ஸ்ட் 6,11 எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இது 2க்கும் கம்பேர் பண்றேன். ஒய்க்கும் கேன்சல், ஒய்க்கும் நான் மைனஸ் பண்ண என்ன வருது? எனக்கு 8. அடுத்து எக்ஸுக்கு மைனஸ் பண்ணனா எனக்கு 4. அப்ப எனக்கு 2 வருதுங்க. இந்த இடத்துல அப்ப எனக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இதையும் செக் பண்ணி பாருங்க. கிராஸ் செக். 7க்கு நீங்க 11க்கும் 7க்கு நீங்க கழிச்சீங்கன்னா 4. அடுத்து இதை கழிச்சீங்கன்னா 2. அப்ப இதுக்கு 2 வருது. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் எடுத்துனே உட்காந்துருச்சு. இதான் உங்களுக்கு ஆன்சர். இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் பெர்ஃபெக்டா வராது. இந்த இடத்துல உங்களுக்கு சப்ளெக்ஸ் மெத்தட் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் ஈஸியா நீங்க போட முடியும். நீங்க ப்ரொசீஜர்ல நான் உட்காந்து போடுவேன்னா அது கஷ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 30 கொஸ்டின். 30 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே நீங்க ஈஸியா பண்ணலாங்க. 30 கொஸ்டின்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுனாவே இந்த நான் எழுதியிருக்கேன்னா இங்க இவ்வளவு எழுதியிருக்கேன்னா இந்த 6 பாயிண்ட் தெரிஞ்சிருந்தாவே நீங்க 2 கொஸ்டின் போட்டுருக்கலாம். இன்னைக்கு பாருங்க. அடுத்து 30 கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். இப்ப சைன் டீட்டாங்கிறது எனக்கு என்ன தெரியுது? 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சைன் டீட்டாக்கு என்னன்னு தெரியும்? மேல உள்ளது பெர்பெண்டிகுலர், கீழே உள்ளது ஹைப்போடெனியூஸ் தெரியும். எனக்கு காஸ் டீட்டாவும் டான் டீட்டாவும் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு காஸ் டீட்டாக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பேஸ் பை ஹைப்போடெனியூஸ்னு எனக்கு தெரியும். இதே உங்களுக்கு டான் டீட்டாக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்? உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் பை பேஸ்ன்னு தெரியும். இப்ப எனக்கு அது பெர்பெண்டிகுலர் தெரியுது, ஹைப்போடெனியூஸ் தெரியுது, பேஸ் எனக்கு தெரியல. இந்த இடத்துல இது வந்து ட்ரிபிளட்டுங்க. 3, 4, 5 இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஹைப்போடெனியூஸ்ங்கிறது எப்பவுமே பெரிய நம்பர் ஹைப்போடெனியூஸ் தான். இப்ப 4ங்கிறது வந்து என்னது? நம்மளுக்கு பேஸ். ஏன்னா 3ங்கிறது நம்ம கொஸ்டின்ல பெர்பெண்டிகுலர் இங்க கொடுத்துட்டாங்க. அதனால பேஸுங்கிறது என்ன இருக்குது? 4. ஹைப்போடெனியூஸ்ங்கிறது என்ன இருக்கு? 5. அப்ப அதே தான் இந்த இடத்துல எனக்கு பெர்பெண்டிகுலர்ங்கிறது என்ன இருக்குதுங்க? 3. பேஸுங்கிறது 4 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 4/5 பிளஸ்
3/4. கீழே எப்பவுமே நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்குன்னு, டினாமினேட்டர் சேமா இருந்தால் தான் மேலே நம்ம ஆட் பண்ண முடியும். அப்போ சேமா இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து 20. எப்படின்னா நீங்கள் டினாமினேட்டர் சேம் பண்ணனா எதனால் மல்டிப்ளை பண்ணேன்னு நான் 20 ஆக்குறேன். 20 ஆக்குனா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மேலே 4ஆல், கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கேயும் அதே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருது? 16 + உங்களுக்கு 15ன்னு வருது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது? 31/20. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க. இது வந்து என்ன, சிஹெச்எஸ்எல்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டோம். இந்த சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி சேனலில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக 1 to 2 டேஸில் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு சொல்யூஷன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி ரயில்வேக்கு எது வந்திருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷனுங்கிறது வந்துடும். இதே உங்களுக்கு GD 27 எக்ஸாம் நடந்த பிறகு உங்களுக்கு ரயில்வேக்கு, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே நம்ம வந்தோம்னா கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். அதில் வந்து ஃபவுண்டேஷன் பேஸ்ல இருந்து நீங்க ஹை லெவலுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு நீங்க காசு கட்டி படிக்கிற கோர்ஸ் நம்ம ஃபுல்லாமே நம்ம ஃப்ரீயா ஒர்த்தா நம்ம கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா GD படிக்கிறவங்க, SSC எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ரொம்ப இது பெனிஃபிஷியலா இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.